குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க. கோவலன்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து எலிமெண்ட் வந்து ஜெனரலி கிளாஸ் வந்து 2 கேட்டகரி. ஒன்னு வந்து மெட்டல், இன்னொன்னு நான் மெட்டல். ஓகே, மெட்டலாய்டு வந்து ரெண்டு பிஹேவியரும் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? எலிமெண்ட்ஸ் ஜெனரலி கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரின்னு வெச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம்? மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? மெட்டலாய்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? நான் மெட்டல்ஸ். ஓகேங்களா? 3 கேட்டகரியில பிரிச்சுக்கலாம். மெட்டல்லாம் சிம்பிள் நம்ம என்ன போடலாம்? காமனா m. நான் மெட்டல்லாம் சிம்பிளா என்னன்னு போடலாம்? x. xங்கிறது ஹாலஜன் இண்டிகேட் பண்ணோம். சோ ஹாலஜன் தான் வந்து நான் மெட்டல் கேரக்டர் வந்து ரொம்ப அதிகம். சோ இருந்தாலும் நம்ம ஜெனரலா x னு இண்டிகேட் பண்ணலாம். மெட்டலாய்டு வந்து என்ன mx கூட வரும் ஒரு சில டைம். ஓகேங்களா? இப்ப ஜாயின் பண்ணாதீங்கலாம் குயிக்கா வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கம்மா. ஒரு 1 by 1 வந்துட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவலன்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நோட் பண்ணிக்கோ. எலிமெண்ட் வந்து ஜெனரலி கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரி: மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ். ஓகேங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. மெட்டல் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரி. செகண்ட் என்ன சொல்லலாம்? மெட்டல், நான் மெட்டல். எக்ஸ்ங்கிறது இண்டிகேட் பண்ணுது நான் மெட்டல். இல்லைன்னா n என்ன போட்டுக்கோ, நான் மெட்டல். அண்ட் தேர்ட் என்ன சொல்லலாம்? m. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி எப்படி பிரிக்கலாம்? நான் மெட்டல். அண்ட் ஃபோர்த் கேட்டகரி என்ன சொல்லலாம்? லூயிஸ் பேஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? லூயிஸ் ஆசிட். ஓகேயா? இப்போ மெட்டல் ரெண்டுமே மெட்டலா இருந்தாங்க என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா மெட்டாலிக் பாண்ட். அதே மெட்டல் நான் மெட்டலா இருந்தாங்க என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா அயானிக் பாண்ட். ரெண்டுமே நான் மெட்டலா என்ன பாண்ட்னா கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? லூயிஸ் பேஸும் லூயிஸ் ஆசிட்டும் பிரசன்ட் ஆனாங்கன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஓகேயா? மெட்டலா இருந்தா மெட்டாலிக் பாண்ட், மெட்டல் நான் மெட்டலா இருந்தா அயானிக் பாண்ட், நான் மெட்டலா இருந்தா கோவலன்ட் பாண்ட், லூயிஸ் பேஸ் லூயிஸ் ஆசிட்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஆக்சுவலி இது நம்ம எங்க படிப்போம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். புரியுதுங்களா? சோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம்? சோடியம் எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சோடியம் மெட்டல் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும், அல்லது அயன் மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கலாம். சோடியம் கிறிஸ்டல் சொல்லலாம். ஓகேங்களா? அயானிக் பாண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? NaCl. சோடியம்ங்கிறது மெட்டல், குளோரின்ங்கிறது நான் மெட்டல். இங்க நான் மெட்டல் நான் சொல்லிருந்தா என்ன சொல்லலாம்? குளோரைட். ஏன்னா ரெண்டு குளோரின் என்னது நான் மெட்டல், அல்லது சொல்லலாம் HCl. ஹைட்ரஜனும் நான் மெட்டல், குளோரைடும் நான் மெட்டல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அப்போ வந்து என்ன சொல்லலாம்? கார்பனைல் 4. அப்போ அயன்ங்கிறது என்னது? லூயிஸ் ஆசிட். கார்பன் என்னது? லூயிஸ் பேஸ். சோ இதுக்கு இடையில என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எம்ங்கிறது எது இண்டிகேட் பண்ணுதுன்னா மெட்டல் இண்டிகேட் பண்ணுது. எம்ங்கிறது எது இண்டிகேட் பண்ணுதுன்னா நான் மெட்டல் இண்டிகேட் பண்ணுது. லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ் வந்து நம்ம எங்க படிப்போம்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். லூயிஸ் ஆசிட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெட்டல்ஸ் எல்லாமே லூயிஸ் ஆசிட். லூயிஸ் பேஸ் வந்து என்னன்னா நான் மெட்டல்ஸ் வரும். அது எப்படிங்கிறத நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். ஓகேங்களா?
ஸோ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மெட்டல் மெட்டல் பிரசன்ட் ஆனா மெட்டாலிக் பாண்ட், மெட்டல் நான் மெட்டல்னா அயானிக் பாண்ட், நான் மெட்டல்னா கோவலன்ட் பாண்ட், அதுக்கப்புறம் லூயிஸ் பேஸ்னா அதே மாதிரி லூயிஸ் ஆசிட் ரெண்டும் பிரசன்ட் ஆனா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ அந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் நம்ம எங்க படிப்போம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிப்போம். ஆக்சுவலா இது வந்து என்ன நியூ டாபிக் இல்ல, டவுட் கேட்டிருந்தாங்க. கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுக்கும் அயானிக் மெட்டாலிக் பாண்டுக்கும் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜென்ரலாவே சொல்லிட்டேன். மெட்டாலிக் பாண்ட்னா எப்படி இருக்கும், அயானிக் பாண்ட்னா எப்படி இருக்கும், கோவலன்ட் பாண்ட்னா எப்படி இருக்கும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதை பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் சாப்டர்ல இதை தான் எடுப்போம், பட் இருந்தாலும் இப்பயே தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் போலாங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நேத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்துட்டு இருந்தோம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்துட்டு இருந்தோம். அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டில லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா மெட்டாலிக் ஆக்சைடை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா? மெட்டாலிக் ஆக்சைடு. ஸோ மெட்டாலிக் ஆக்சைடு பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ மெட்டாலிக் ஆக்சைடுல வந்து என்ன 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். எப்படி என்னென்னலாம் சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? பேசிக் நேச்சர், செகண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? amphoteric, nature, and third என்ன சொல்லலாம்னா acidic nature. ஸோ நேற்று நம்ம இதுதான் எடுத்தோம் லாஸ்டா. இதுல எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒன்று சொன்னேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோ. பேசிக் நேச்சர்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னா மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? மெட்டல். மெட்டல் ஆக்சைடு எல்லாமே என்ன இருந்திருக்குன்னா பேசிக் நேச்சரோட இருந்திருக்கும். மெட்டல் ஆக்சைடு நமக்கு என்ன இருந்திருக்கும்? பேசிக் நேச்சரோட இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்? இதுக்கு மெட்டல் ஆக்சைடு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா XO - XM. இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா பேசிக் நேச்சர் கிரேட்டர் தென் 2.3. நீ செக் பண்ணிக்கோ, அதாவது லெஸ் தென் போட்டுனா சேஞ்ச் பண்ணிக்கோ அந்த இடத்துல. ஆக்சுவலா OM ஓட பொசிஷன் பார்த்துக்கோ. ஓங்கிறது இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இண்டிகேட் பண்ணுது, M வந்து மெட்டல் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2.3 விட அதிகமாக இருந்தால் பேசிக் நேச்சரோட இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க கண்டிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? சோடியம் ஆக்சைடு, அதே மாதிரி என்னது பெரிலியம் ஆக்சைடு. இதெல்லாம் என்ன நேச்சர் இருக்குன்னா இப்போ என்ன சொல்லலாம்? 1A and 2A. இந்த எலமெண்ட் எல்லாம் நமக்கு இந்த ஆக்சைடுல என்ன இருக்குன்னா பேசிக் நேச்சரோட இருக்கு. பேசிக் நேச்சருக்கு வந்து என்னன்னா மெட்டல் ஆக்சைடு சொல்லலாம். சோ அப்ப X1 என்னது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த ஆக்சிஜன் ஆட்டம், XMங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த மெட்டல். சோ எந்தெந்த மெட்டல் எல்லாம் சொல்லலாம்? 1A and 2A குரூப்ல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். அப்ப வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சோடியம் ஆக்சைடு, பெரிலியம் ஆக்சைடு. சோ இதெல்லாம் என்ன நேச்சர் இருந்திருக்கும்? பேசிக் நேச்சரோட இருந்திருக்கும். சப்போஸ் நேற்று ஏதாவது இந்த லெஸ் தென் போட்டிருந்தா மாத்திக்கோ, அது கிரேட்டர் தான் 2.3 விட அதிகமா இருக்கணும் பார்த்துக்கோ. அதே மாதிரி OM ஓட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கும், அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஆம்போட்டரிக்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஆம்போட்டரிக்னா அது பேசிக் நேச்சராகவும் இருக்கும், அசிடிக் நேச்சரோடும் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? எந்த இது எடுத்துக்கலாம்? மெட்டலாய்டு. எது எடுத்துக்கலாம்? மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் மைனஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த மெட்டல் ஆர் நான் மெட்டல் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா அதோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 2.3. ஈக்குவல் டு 2.3. ஸோ இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னா ஜிங்க், டின், லெட், சரி ஸ்டில்பியம், லாஸ்ட் ஒன்னா அலுமினியம். இந்த ஆக்சைடு என்ன சொல்லலாம்? ஜிங்க் ஆக்சைடு, டின் ஆக்சைடு, ஆன்டிமனி ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு. இதெல்லாம் என்ன நேச்சர்னா ஆம்போட்டரிக். ஆம்போட்டரிக் மீனிங் it is behave acid as well as base. அத பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் அசிடிக் நேச்சரோட என்ன சொல்லலாம்? நான் மெட்டல்ஸ், நான் மெட்டல் ஆக்சைடு. அப்ப யாரெல்லாம் சொல்லலாம்? இதனோட என்ன இருக்கும்? ஆக்சிஜனுக்கும் நான் மெட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 2.3 விட கம்மியா இருக்கும். ஓகேங்களா?
அல்லது மெட்டல்லே போடலாம் அல்லது நான் மெட்டல்லே போட்டுக்கலாம். அதோட வேல்யூனா 2.3 விட கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும்போது அது எந்த நேச்சர் இருந்தா அசிட்டிக் நேச்சர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ. லாஸ்ட் எடுக்கிறப்போ நீங்க பார்த்துக்கோங்க. யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆம்போடெரிக்ல கிட்டத்தட்ட ஒரு 11 எலமெண்ட்டுக்கு மேல இருக்கு. ஸோ இப்போதைக்கு சிம்பிளா மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு பிளாக் எலிமெண்ட்டும் படிக்கிறப்போ அதுல என்னன்னு பாருங்க. ஜிங்க் வந்து என்னது டி பிளாக் எலிமெண்ட், டின்னு, சில்வியம், அலுமினியம் என்னது நமக்கு வந்து பி பிளாக் எலிமெண்ட். அதே மாதிரி எஃப் பிளாக்லயும் வரும், பி பிளாக்லயும் நிறைய எலிமெண்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பிளாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. இந்த 2.3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? சயின்டிஸ்ட் வந்து பிராக்டிகலா செக் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து என்னன்னா இவ்வளவு வோல்ட்டுக்கு மேல கிடைக்கணும் அல்லது இவ்வளவு வோல்ட்டுக்கு கீழே கிடைச்சதுன்னா அது ஆசிட் பேஸ் இல்ல ஈக்குவலா கிடைச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரான் சொல்லி கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. ஓகேங்க. இது வந்து பிராக்டிகலா செக் பண்ணது. இது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில என்ன சொல்ல ஒரு மெட்டல் எலக்ட்ரோ நான் மெட்டல். ஓகேங்களா? அதை வச்சு செக் பண்ணி தான் இந்த 2.3 வேல்யூ கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூமா நோட் பண்ணிக்கோங்க. சரி. இதே மாதிரி என்ன சொல்லலாம் இதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இல்ல. நெக்ஸ்ட் என்ன நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இதே இதெல்லாம் என்ன பார்க்கலாம்னா நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். நோட் பண்ணிக்கங்க. நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். கெமிக்கல் பாண்ட்ஸ். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்? நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ். சோ நேச்சர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா 100% 100% என்னன்னா பியூர் கோவலன்ட் பாண்ட். 100% பியூர் கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா இஃப் XA minus XB equal to என்னவா இருக்கணும்? 0. அப்ப ரெண்டு என்ன வருது? ரெண்டு X என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. X என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் A. அதே XB என்ன? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் B. அப்போ 100% பியூர் கோவலன்ட்னா ரெண்டுமே எனக்கு என்ன வந்திருக்கும்? நான் மெட்டல். அதுல என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்? Cl2, F2, N2 அதே மாதிரி என்ன சொல்லலாம்? O2. இதெல்லாம் நமக்கு என்ன பாண்ட் வந்திருக்கும்? 100% பியூர் கோவலன்ட் பாண்டா தான் வந்திருக்கும். ஏன்னா ஏங்கிறது குளோரைட் தான், பிங்கிறது குளோரைட் தான். ரெண்டு பேர்ல என்னவா ரெண்டு எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 0. அப்ப அங்க கண்டிப்பா அங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா 100% பியூர் கோவலன்ட் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் போலார் கோவலன்ட் பாண்ட். போலார் கோவலன்ட் பாண்ட்னா என்ன மீனிங்னா இதுக்கு என்ன கண்டிஷன்னா இஃப் XA minus XB என்னவா இருக்கணும்னா less than 1.7. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தாமா, அதுவும் பார்த்துக்கங்க. மெட்டல் ஆக்சைடா இருந்தா 2.3. சரிங்களா? இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு இல்லாம நார்மல் இதுல எதுவுமே மெட்டல் ஆக்சைடு கிடையாது. சோ இந்த மாதிரி வரும்போது என்னன்னா 1.7 தான். இது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்தா கண்டுபிடிச்சது. அதை பார்த்துக்கோங்க. அப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 1.7 விட கம்மியா வந்ததுன்னா அது என்னன்னா போலார் கோவலன்ட் பாண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எது சொல்லலாம்னா இப்போ HCl எடுத்துக்கலாம். HCl வந்து என்னது? ஹைட்ரஜன் நான் மெட்டல். குளோரைடு வந்து என்னன்னா அதுவும் நான் மெட்டல். அப்ப ரெண்டு நான் மெட்டல் அங்க என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும்? கோவலன்ட் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் நான் மெட்டல்,
இது என்னது நான் மெட்டல், குளோரைடு என்னது நான் மெட்டல். அப்ப நான் மெட்டல் கண்டிப்பா என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? அப்போ கோவலன்ட் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஹைட்ரஜனையும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது இப்ப ரெண்டு கடையில என்ன பண்ணுது, ரெண்டு எலக்ட்ரான் இருந்திருக்கும். இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு கம்பேர் பண்ணது, குளோரைடுனா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். சோ அப்ப மிடிலுக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரான் யார் பக்கத்துல வந்திருப்பாங்க, குளோரின் பக்கத்துல. அப்ப குளோரின் பக்கத்துல வந்தா அதுக்கு என்ன சார்ஜ், டெல் மைனஸ். சோ எலக்ட்ரான் இங்க கொடுத்ததா இருக்குன்னா டெல் பிளஸ். அப்ப இதுக்கு என்ன, பார்ஷியலி போலரைஸ்ட். அப்போ கோவலன்ட் பாண்ட்னா போலார் கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? இது வந்து பியூர் கோவலன்ட் பாண்ட், இது வந்து என்ன போலார் கோவலன்ட் பாண்ட். சோ போலார் கோவலன்ட் பாண்ட் இது என்ன HCl. நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், 50% of covalent bond and 50% of ionic bond. நோட் பண்ணிக்கோ, 50% of covalent bond and 50% of ionic bond. அப்போ ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா அதுல 50% covalent நேச்சரும் 50% ionic நேச்சரும் இருக்குன்னா அதுக்கு என்ன கண்டிஷன்னா, if Xa minus Xb equal to 1.7. என்ன கண்டிஷன், equal to 1.7. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட். அது என்ன சொல்லலாம், அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் பிரசன்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஒரே கண்டிஷன் அது, if Xa minus Xb greater than 1.7. 1.7 ஓட வேல்யூ அதிகமா இருந்தா என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், அயானிக் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம், சால்ட் NaCl. NaCl நோட் பண்ணிக்கோங்க. அயானிக் பாண்ட் வந்து என்ன, if Xa minus Xb is greater than 1.7 ஆகுதுன்னா அங்க என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், அயானிக் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், NaCl, அப்புறம் பொட்டாசியம் குளோரைட், இந்த மாதிரி சால்ட் எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா வந்து Xa என்னது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த ஆட்டம் A. இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த ஆட்டம் B. எப்பவுமே வந்து யாரோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அவங்கள ஏவா எடுத்துக்கோங்க, யாரோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கோ அவங்கள பியா எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, இதுல ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்கு, அது நான் மேல எழுதி போறேன். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்க முடியாதுமா. அது வந்து என்னன்னா ரூம் டெம்பரேச்சர், பிரஷர், அதுக்கப்புறம் அந்த சால்வெண்ட், ஓகேங்களா, அந்த பேஸ்ல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறப்ப மட்டும் நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து என்ன கோவலன்ட் பாண்டா இருக்கா, அது அயானிக் பாண்டா இருக்கா, அந்த கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா பட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இது எழுதி போறேன். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஜேஇக்காக தான் எடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கும் ஜெயிக்கு எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல எடுத்துருவோம். ஸோ அதனால நீங்க எதாவது ஒரி பண்ணிக்க வேண்டாம். எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பாத்துக்கங்க. சரி, நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொன்னேன், என்னன்னா அயானிக் பாண்ட் அப்படின்னா என்ன கண்டிஷன், Xa minus Xb டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும், 1.7 அதிகமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து HF தரேன். HF ஓட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.9. நம்ம 1.9 HF ஓட வேல்யூ என்னவா இருக்கு, 1.7 விட அதிகமா இருக்கு, 1.9 வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன எதிர்பார்ப்போம், என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னு நினைப்போம், அயானிக் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு நினைப்போம். பட் ஆனா இங்க அயானிக் பாண்ட் பிரசன்ட் ஆகாது. என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், பிரசன்ஸ் ஆஃப் ஒன்லி கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? சோ இது ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸெப்ஷனல் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸெப்ஷனல் தான் அடிக்கடி क्वेश्चन கேட்பாங்க. HF ஓட எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவுனா 1.9. அப்போ 1.7 விட அதிகமா இருக்கு. அப்ப நம்ம டக்குனு என்னன்னு சூஸ் பண்ண கூடாது, அயானிக் பாண்ட் சூஸ் பண்ண கூடாது. அங்க என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க.
ஏன் கோவலன்ட் பாண்ட்னா டைரக்டா ஆன்சர் எடுத்துல எப்படி ஹைட்ரஜன் நான் மெட்டல் ஃப்ளூரைட் நான் மெட்டல் அப்ப நான் மெட்டல் கண்டிப்பா என்ன பாண்ட் தான் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு கோவலன்ட் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் ஆனா இந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஏன் 1.9 வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூரின் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் இட் இஸ் ஹையஸ்ட் electronegative value having fluorine as having highest electronegative value அதனால தான் டிஃபரன்ஸ் வந்து 1.9 வந்திருக்கு அதை நோட் பண்ணிக்கங்க சோ இது ஒண்ணே மட்டும் தான் எக்செப்ஷனல் வந்து என்ன பாயிண்ட் எவ்வளவு டிஃபரன்ஸ் என்ன 1.9 வரும் சோ அயோனிக் பாண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பு அங்க என்ன பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்குன்னா கோவலன்ட் பாண்ட் ஓகேங்களா அப்ப ஏன் கோவலன்ட் பாண்ட் சொல்லுங்க இங்கே ஹைட்ரஜன் நான் மெட்டல் ஃப்ளூரைடு நான் மெட்டல்லாம் அங்க கோவலன்ட் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் அதுவும் இல்லாம ஏன் இந்த டிஃபரன்ஸ் எப்படி 1.7 அதிகமா வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூரைடு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இருக்கு இதனோட வேல்யூ அப்ப ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அப்ப டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 1.9 வந்துச்சு ஓகேங்களா இதான் ரீசன் ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா நோட் பண்ணிட்டீங்களா ரீசன் புரிஞ்சுதுங்களாமா ஏன் வந்து ஹெச்எஃப் வந்து கோவலன்ட் பாண்ட் இருந்ததுன்னு புரிஞ்சுதா ஹைட்ரஜனும் நான் மெட்டல் ஃப்ளூரைடும் நான் மெட்டல் அப்போ கோவலன்ட் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும் அது போக வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இருக்கிறதுலயே அதிகம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் சரி நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை மெஷர் பண்றக்கூடிய ஸ்கேலை பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முலிகன் ஸ்கேல் இதெல்லாமே நீங்க 12th படிச்சிருப்பீங்க ஜஸ்ட் ரீகால் தான் பண்றோம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெஷர் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து x ன்னு வச்சுக்கலாம் சோ அப்ப முலிகன் சிம்பிள்னா m அப்ப இது மெஷர் பண்றது என்னலாம் வேணும்னா IE plus EA divided by 2 I னா என்னப்பா அயனைசேஷன் எனர்ஜி E என்னது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஓகேவா அதை நோட் பண்ணிக்கோ அப்போ முலிகன் ஸ்கேல்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெஷர் பண்றதுக்கு என்ன தெரிஞ்சா போதும் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி பிளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 2 ஓகேங்களா செகண்ட் ஸ்கேல் யார் இருக்காங்கன்னா பாலிங் ஸ்கேல் சோ பாலிங் ஸ்கேல் சிம்பல் வந்து x b p னா பாலிங் இண்டிகேட் பண்ணுது x ங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது அப்ப இது கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலானா xa minus xb equal to 0.02 del eb square root ஓகேங்களா அப்ப xa என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஆட்டம் a xb என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் b சோ இதனோட டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0.208 ஸ்கொயர் ரூட் ஆஃப் del ab அப்ப del ab என்ன del ab என்னன்னா ரெசனன்ஸ் எனர்ஜி ஓகேங்களா ரெசனன்ஸ் எனர்ஜி சொல்லலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா சிம்பிளா பாண்ட் பிரேக்கிங் அப்படினது பாண்ட் எனர்ஜி நோட் பண்ணிக்கங்க சோ ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்லலாம் அது என்னது பாண்ட் எனர்ஜி ஓகேங்களா ரெசனன்ஸ் எனர்ஜினா என்னப்பா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா பென்சீன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பை பாண்ட் இருக்கு இப்போ சப்போஸ் நான் இங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஆட்டம் வச்சுக்கிறேன் இண்டிகேட் பண்ணி x ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்ப இங்க இருக்கலாம் இல்லனா ரெசனன்ஸ் சிம்பல் என்ன டபுள் ஹிட் ஏரோ அப்ப நமக்கு இங்க இந்த டபுள் பாண்ட் என்ன ஆயிட்டே இருக்கும் இது இங்க ஷிஃப்ட் ஆகும் இது இங்க வரும் அப்ப என்னது ரெண்டுமே என்னது ரெசனன்ஸ் எனர்ஜி ஓகேங்களா அந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் இந்த பாண்ட் இங்க போகும்
ஓகேங்களா? அப்ப அந்த ஷிஃப்ட் ஆகும்போது எனர்ஜி வந்து என்ன ஆகும் நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி என்ன சொல்றாங்க? ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னு என்ன சொல்லலாம்? இப்போ வந்து எனக்கு HCl இருக்கு. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பேர் பண்ணும்போது குளோரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆகும். அப்போ பாண்டிங்ல இருக்கிற 2 எலக்ட்ரான் குளோரைட் எடுத்துக்குது. H plus Cl minus. அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சோ அந்த இது என்னன்னா பாண்ட் எனர்ஜின்னு சொல்லலாம். அல்லது ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்லலாம். அப்ப டெல் ஏபின்னு எது இண்டிகேட் பண்ணுது? ஒன்னா ரெசனன்ஸ் எனர்ஜி இண்டிகேட் பண்ணும் அல்லது பாண்ட் எனர்ஜியை இண்டிகேட் பண்ணும். இது நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா EIங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி நோட் பண்ணிக்கோ. சப்போஸ் தெரியல அப்படின்னு எழுதுங்க. I என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. அது EI என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் எனர்ஜினா ஒண்ணு இல்லமா, ஜஸ்ட் பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இங்க இருக்கிற பாண்ட் வந்து இங்க வரலாம், இந்த பாண்ட் இங்க வரலாம், நெக்ஸ்ட் இந்த பாண்ட் இங்க வரலாம். அப்ப அந்த பாண்ட் என்னது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? இது 50% இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு நமக்கு 50% இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 1:1 ரேஷியோல கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன சொல்லலாம்? அப்ப பென்சீனுக்கு வந்து ஜெனரலா ஒரு சிம்பிள் போடுவீங்க, பாத்துருக்கீங்களா? ஓன்னு போட்டு இப்படி எழுதிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த ஓ எது இண்டிகேட் பண்ணுது? அந்த பை பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ இத நோட் பண்ணிக்கோ. சோ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்றோம். பை பாண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்குல்ல, அப்ப பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். சோ அந்த எனர்ஜி என்ன எனர்ஜினா ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்லலாம்? பாண்ட் எனர்ஜி என்ன மீனிங்? இந்த பாண்ட் பிரேக் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது அந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கு என்ன பாண்ட் எனர்ஜின்னு சொல்றோம். பாத்துக்கோங்க. பாலிங் ஸ்கேல் எதுக்கு தான் யூஸ் பண்றோம் பாருங்க. மொலிக்கன் ஸ்கேல், பாலிங் ஸ்கேல் ரெண்டுமே வந்து நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை மெஷர் பண்றோம். அவ்வளவுதான். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை மெஷர் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, பாண்ட் எனர்ஜினா நீங்க எந்த ஸ்கேல்ல யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எங்க ஆன்சர் சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க பார்க்கலாம். பாண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர், அவ்வளவுதான். பாலிங் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். சப்போஸ் எலக்ட்ரோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க? அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க? குட். அயனைசேஷன் எனர்ஜினாலும் அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 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 என்ன சொல்லலாம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்னது மொலிக்கன் ஸ்கேல் அண்ட் பாலிங் ஸ்கேல் ரெண்டு நோட் பண்ணிக்கோ. எம்எஸ் என்னமா? எம்எஸ் என்னது? மொலிக்கன் ஸ்கேல். ஓகேங்களா? மொலிக்கன் ஸ்கேல் சிம்பிள் என்னது? HM. அண்ட் பாலிங் ஸ்கேல் அதனால சிம்பிள் என்னது? HP. சோ ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதலாம்? அப்போ பாலிங் ஸ்கேல் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? மொலிக்கன் ஸ்கேல் டிவைடட் பை 2.8. 2.8னா அது டிஃபரன்ஸ் எடுக்குது. அப்போ மொலிக்கன் ஸ்கேல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குன்னா அயனைசேஷன் எனர்ஜி பிளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 2 ன்னு போறோம். 2 into 2.8. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? அயனைசேஷன் எனர்ஜி பிளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைடட் பை 5.6. சோ அப்போ மொலிக்கன் ஸ்கேலுக்கும்
பாரிங் ஸ்கேலுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இதான் நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்ப என்னது P equal to ionization energy plus electron affinity divided by 5.6. ஸோ இந்த ஃபார்முலா தான் நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜியும் கொடுத்துருவான், எலக்ட்ரான் அஃபினிட்டியும் கொடுத்துருவான். அப்போ பாலிங் ஸ்கேல்ல மெஷர் பண்ணுங்க ஒரு क्वेश्चन கேட்கும்போது நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். பாத்துக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னா ஆல்ரெட் அண்ட் ரோச் ஸ்கேல். ஆல்ரெட் அண்ட் ரோ ஸ்கேல். சரிங்களா? இது என்ன சொல்றானா, இது சிம்பிள் என்ன, AR ஆல் ரவுச். ஓகேங்களா? இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்றானா 0.359 என்ன சொல்லலாம், சரி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கோம். இது கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. இது என்னப்பா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஈங்கிறது என்னது, சார்ஜ். அதுக்கப்புறம் ஆர்ங்கிறது என்னன்னா ரேடியஸ். நோட் பண்ணிக்கோ. வேர் ஈங்கிறது இண்டிகேட் பண்ணுது சார்ஜ், எலக்ட்ரான் கிடையாதுமா சார்ஜ். நெக்ஸ்ட் ஆர்ங்கிறது என்னது ரேடியஸ். ஓகேங்களா? ZER எது இண்டிகேட் பண்ணுது, என்ன சொல்லலாம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நோட் பண்ணிக்கணும். போர்டு கிளியரா தெரியுதுங்களா? இது வந்து அட்வான்ஸ் லெவல். இது வந்து ஜேஇ ஸ்டூடெண்ட் சப்போஸ் யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நீட்டுக்கு கேட்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரெட்ஸ் அண்ட் ரவுச் ஸ்கேல்ல வந்து ஃபார்முலா எதை ரிலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தியரியா கேட்டிருக்காங்க. அப்ப தியரியா கேக்குறப்போ ஆல் ரைட் அண்ட் ரவுச்ல வந்து நீங்க எந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, சார்ஜ், ரேடியஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ இந்த மூணுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. தியரிட்டிக்கலா கேட்பாங்க. சோ இது பார்த்து வச்சுக்கோங்க. நீட்ல வந்து தியரிட்டிக்கலா தான் வரும். உங்களுக்கு கால்குலேஷனா எதுவுமே வராது, எல்லாமே தியரியா தான் வரும். நீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தியரியா தான் வரும். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்னன்னா வேல்யூ கொடுத்து சப்ஸ்டிட் பண்ணி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். யாரு அட்வான்ஸ் ஜேஇ எழுதுறவங்களுக்கு. சோ இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, என்ன டவுட் கேளுங்க. நீங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தாமா, இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து ஆல்ரெட் அண்ட் ரவுச் ஸ்கேல்ல நீங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்தெந்த பேராமீட்டர்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அப்ப நீங்க அதுல எது சூஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு क्वेश्चन தராங்க, அயனைசேஷன் எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ், ஆல் ஆஃப் திஸ். எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க? क्वेश्चन ரிப்பீட் பண்றேன், நல்லா கேளுங்க. ஆல்ரெட் அண்ட் ரவுச் ஸ்கேல் யூஸ் பண்ணி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்றீங்க. அப்போ வந்து என்னன்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லி கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜி, தேர்ட் வந்து ரேடியஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் ஆல் ஆஃப் திஸ். இப்போ क्वेश्चन புரியுதுங்களா? உங்களுக்கு क्वेश्चन எல்லாமே எப்படி தான் வரும், தியரிட்டிக்கலா தான் வரும். பட் அந்த क्वेश्चन நம்ம விடவே கூடாது. நமக்கு 45 क्वेश्चन 45 அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? क्वेश्चन ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? இப்போ வந்து என்னன்னா ஆல்ரெட் அண்ட் ரவுச் ஸ்கேல் யூஸ் பண்ணி எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? அதுல எந்த பாராமீட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அயனைசேஷன் எனர்ஜி. செகண்ட் ஆப்ஷன் பாண்ட் எனர்ஜி, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஆஃப் திஸ். அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணி தான் ஆகணும், என்னதுப்பா, ரேடியஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? क्वेश्चन எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே, குட். நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எழுதிட்டு வரக்கூடாது.
எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். முடிஞ்சா 45 வாங்கணும். லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல 3 பேர் 45 க்கு 44 கரெக்டா பண்ணிருக்காங்க. இப்போ 2020 எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, 45 க்கு 44 எக்ஸாக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? கெமிஸ்ட்ரில. சோ இந்த டைம் வந்து என்ன 45 வாங்க வைக்கணும்னு ஒரு எய்மோட இருக்கேன். சோ நம்ம எதுவுமே விடக்கூடாது. ஓகேங்களா? 3 பேருமே சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல தான் ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சோ நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இது பேர் என்னப்பா சொல்லலாம்? XAR. XAR என்னது? ஆல்பிரெட் ரவுச் ஸ்கேல். ஓகேங்களா? என்ன டவுட் கேளுங்க. டவுட் இருந்தா போய் கமெண்ட் பண்ணிருங்க. ரெண்டு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் கேட்பாங்க. இது வந்து என்ன? ஆல்பிரெட் ரவுச் ஸ்கேல். அது என்னன்னா இது வந்து ஸ்பாலிங் ஸ்கேல். ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. ஜஸ்ட் ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Falling scale equal to 0.3591 XAR plus 0.744. இது எதுவுமே உங்களுக்கு நான் டெரைவ் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போலாம். ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு எந்த புக் படிக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க. கெமிஸ்ட்ரிக்கு நம்மளோட நோட்ஸ் நீங்க படிச்சாவே போதும். ஓகேங்களா? நம்மளோட நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். நம்மளோட நோட்ஸ்ல எல்லாமே என்னன்னா எப்படி சொல்லுன்னா, நீங்க ஸ்கூல் ஸ்டடீஸ்ல வந்து 100% வந்து தியரியா தான் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் நம்ம நீட் பொறுத்த வரைக்கும் 10% தான் தியரி, மீதி 90% தான் ப்ராப்ளம் சால்விங். ஓகேங்களா? சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தியரி எவ்வளவுனா 10% தான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஓகேங்க. இப்ப வந்து என்னன்னா ஆல்ரெடி ட்ரவுட்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு வாட்ஸ் த பாலிங் ஸ்கேல் வேல்யூன்னு சொல்லி கேட்பேன். அப்ப இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியா என்ன ஆயிரும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பாங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது அடிஷனலா படிக்கணும் அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா இப்போ 33 இயர்ஸ் என்ன இருக்கு? MTG ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த புக்கை வாங்கிக்கோங்க. 33 இயர்ஸ் MTG ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து 34 இந்த இயர் கொஸ்டின் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ 34 இயர்ஸ் MTG வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எங்க அவைலபிள்னு பாத்தீங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் ஃபிளிப்கார்ட் ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ அதை வாங்கி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாவே போதும். நீங்க வந்து ரொம்ப அதிகமாலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்மளோட நோட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதுல வந்து லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லேட்டர் ரூல். ஓகேங்களா? ஸ்லேட்டர் ரூலோட அட்வான்டேஜ் என்னன்னா டு ஃபைண்ட் அவுட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ எதை போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சோ அப்ப இதோட ஃபார்ம் என்ன? Z star equal to Z minus sigma. ஓகேங்களா? வேர் Z star எது இண்டிகேட் பண்ணுது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதுக்கப்புறம் Z எது இண்டிகேட் பண்ணுனா அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் ஒன்னா சிக்மான்னு போடலாம், என்னது எஸ். எஸ்ங்கிறது ஸ்லேட்டர் தான். எஸ் ஆர் சிக்மா இது ரெண்டுல எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னன்னா ஸ்லேட்டர் கான்ஸ்டன்ட், இது என்னன்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஒன்னா சிக்மான்னு போடலாம் அல்லது எஸ்ன்னு போடலாம். ரெண்டு எப்படி வேணா எழுதிக்கலாம். Z ஸ்டார் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா
effective நியூக்ளியர் சார்ஜ் இண்டிகேட் பண்ணுது. இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர் இண்டிகேட் பண்ணுது. ஒன்னா எஸ் ஆர் சிக்மா வந்து ஸ்லேட்டர் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒண்ணு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இந்த இதுக்கு மட்டும் எழுதி போறேன் பாத்துக்கங்க. எப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p இவ்வளவுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? எப்படின்னு பாத்துக்க, எப்படி செல்ல பிரிச்சிருக்குன்னு பாத்துக்க. 1s ஒரு ஒரு செல், அப்ப 2s 2p ஒரு செல், அப்ப 3s 3p ஒரு செல், அப்ப 3d தனியா ஒரு செல், 4s 4p ஒரு செல். சும்மா பிரிச்சு எழுதிக்கோ. ஸ்லேட்டர் ரூல்ல இப்படிதான் பிரிக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு இதுக்கு மேல கொஸ்டினே கேட்க மாட்டான். இருந்தாலும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதோட முடிச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோ. இதை நோட் பண்ணு. எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன். இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் படிக்கலாம். இதுல சிக்மாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா சிக்மா ஈக்குவல் டு 0.35 இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth cell. 0.35 into number of electron in nth cell plus 0.85 into number of electron in n minus 1 cell. Note பண்ணிக்கோ. 0.85 into number of electron in n minus 1 nth cell. இதுக்கு முன்னாடி செல் அல்லது penultimate cell. ஓகேங்களா? plus 1 into rest of electrons. மீதி எலக்ட்ரான் எல்லாமே plus 1 into rest of electron. நோட் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? n minus 1ங்கற என்னன்னு சொல்றப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1. இப்போ find out effective nuclear charge of potassium, okay, for last electron. இதான் क्वेश्चन. உங்களுக்கு பொட்டாசியம் கொடுத்துட்டா பொட்டாசியத்துக்கு லாஸ்ட் எலக்ட்ரானோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கேட்கலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? சொல்யூஷன் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 19. சோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2 2s2 2p6 3s2 நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? 3p 2 4 10 12 18 4s1. ஓகேங்களா? 4s1 4p0 இந்த மாதிரி தான் எழுதணும். 4p0 அது எலக்ட்ரானில் விட்டுருங்க. அப்ப இது என்ன சொல்லலாம்? சோ என்ன கேட்டிருக்கான்? ஃபார் லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? நமக்கு இந்த 4s1ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எதுல பிரசன்ட் ஆயிருக்கு? 4s1ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு எதுலாம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பாருங்க. இது வந்து nth செல். இதுக்கு முன்னாடி இது வந்து என்னன்னு சொல்லலாம்? நாம n minus
1 cell penultimate cell. Next இதெல்லாம் என்னது? மீதி இந்த மூணுமே சேர்ந்து என்னது? rest of electrons. மீதி இல்ல electrons. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு? எதை கேக்குறான்? என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? effective nuclear charge equal to Z minus sigma. ஓகேங்களா? அப்ப இதோட Z வேல்யூ இண்டிகேட் பண்ணுது அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் நம்பரோட வேல்யூ என்ன? பொட்டாசியம் 19. அப்ப நமக்கு எது மட்டும் தெரியாது? சிக்மா தெரியாது. சோ சிக்மா கால்குலேட் பண்ண நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? சிக்மா equal to 0.35 into number of electron in nth cell. nth cell டோட்டல் எலக்ட்ரான் இருக்கு 1 எலக்ட்ரான். அந்த 1 எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? effective nuclear charge கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீதி எலக்ட்ரானே இல்ல. அப்ப என்னங்க 0 plus 0.85 into என்னது? number of electron in n minus 1th cell. அப்ப இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 1 இங்க 2 இங்க 6 8 electrons plus 1 into rest of electron. எவ்வளவு rest of electron இருக்கு? 2 4 10. அப்ப நமக்கு என்ன இருக்கு? சிக்மா அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? 0.85 into 8 னு போட்டோம். அப்ப என்னது? 6.8 plus 1 into 10 னா 10. சோ அப்ப 16.8. அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? Z ஓட வேல்யூ 19, இதனோட வேல்யூ 16.8. சோ டோட்டலா மீதி நமக்கு என்ன? 2.2 வருமா? என்ன கிடைக்கும்? 19.0 16.8. அப்ப இங்க 7 என்ன 8 கிடைக்குமா? இங்க 10. அப்ப என்னது? 2.2. ஓகே, நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? effective nuclear charge ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2.2. நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து +2 புக்லயே இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த இடத்துல ஏன் 0 வந்ததுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல? இங்க nth செல் எவ்வளவு எலக்ட்ரான் தான் இருக்கு? only 1 எலக்ட்ரான் தான் இருக்கு. அந்த எலக்ட்ரானுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? effective nuclear charge கண்டுபிடிக்கிறோம். மீதி எலக்ட்ரான் இங்க இல்ல. அப்ப அங்க என்ன பண்ணனும்? 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும் பாருங்க. இத நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு அது ஈஸியா புரியும், நான் சொல்லி தரேன் பாருங்க. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, क्वेश्चन नंबर 2. செகண்ட் क्वेश्चन என்ன? வெனடியம். வெனடியத்தோட லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு என்ன? வெனடியம் கொடுத்துட்டாங்க. வெனடியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? நமக்கு என்ன தெரியும்? சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் கிரிக்கெட் மேட்ச் விளையாட ஃபாரின் போறாங்க. இப்போ கோபால் நிக்கல் மீட் பண்றாங்க. அப்ப இது 21 22 23 24 25 26 27. ஓகேவா? அப்ப வெனடியம் கேட்டிருக்காங்க. வெனடியத்துல லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு effective nuclear charge கேக்குறாங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு effective nuclear charge கேக்குறாங்க. அப்ப வெனடியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 23. ஓகேங்களா? அப்ப இதனோட Z வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 23. அப்ப effective nuclear charge கேக்குறாங்க. கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? effective nuclear charge equal to Z minus sigma. அப்ப சிக்மா கால்குலேட் பண்ணா இப்போ வெனடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். எப்படி எழுதலாம்? 23 எலக்ட்ரான் தான். 1s2 2s2 2p6 3s2 3p6. கரெக்ட்டுங்களா? 2 4 10 12 18. அப்ப என்னது? 3d 4s2. அப்ப என்னது? 2 4 10 12 18 20 23. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3d வந்து முன்னாடி தான் வரணும். ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் ட்ரிக். ஸ்லேட்டர் ரூல்ல இது ஒரு எக்ஸெப்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 4s2 வந்து பின்னாடி தான் போகணும். அப்ப எப்படி இந்த செல்ல பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட், ஃபோர்த். இங்க ரெண்டையும் பிரிச்சுட்டேன் பாருங்க. ஞாபகம் வச்சுக்கோ, இங்க செல்ல பிரிச்சுட்டேன், மறந்துடாதீங்க. சோ நீங்க தப்பு பண்றதே இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, அதை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4s2 எழுதிட்டு அதுக்கப்புறம் 3d3 ன்னு எழுதுங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் 3d3 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி எழுதலாம்?
சிக்மா வந்து எப்படி எழுதலாம்? எது கேட்டிருக்கான்? லாஸ்ட் எலக்ட்ரான் கேட்டிருக்கான். வெனடியம் வந்து எந்த பிளாக் எலிமெண்ட்? வெனடியம் வந்து எந்த பிளாக் எலிமெண்ட்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, வெனடியம் டி பிளாக் எலிமெண்ட். டி பிளாக் எலிமெண்ட்னா லாஸ்ட் எலக்ட்ரான் இங்க தான் பிரசன்ட் ஆயிருக்கு, டி ஆர்பிட்டால்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எதை கன்சிடர் பண்ணக்கூடாது? எஸ் ஆர்பிட்டால கன்சிடர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எதுதான் பார்க்கணும்? டி ஆர்பிட்டால தான் பார்க்கணும். அப்போ இந்த டி ஆர்பிட்டால டோட்டல் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான் இருந்திருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ். ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான் இருந்திருக்கும்? 2 எலக்ட்ரான். அப்ப இதுதான் எனக்கு என்னது? nth செல். இது வந்து என்ன சொல்லலாம்? n-1 செல். அப்ப இது என்னது? ரெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான். இப்ப புரிஞ்சுதா? nth செல்லாம் எங்க கேக்குறானோ அதுக்கு nth செல்லா கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது n-1 செல்லா கன்சிடர். மீதி எல்லாமே என்னது? ரெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப சொல்லுங்க, nth செல்ல வந்து டோட்டலா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ? 2 எலக்ட்ரான். அப்ப என்ன ஃபார்முலா சிக்மா கண்டுனா 0.35 into 2. இப்போ இங்க எப்படி 2 வந்ததுன்னா புரியுதா? சப்போஸ் இங்க ஒரு எலக்ட்ரான் இருந்தா இங்க வேல்யூ என்னது? 0. இப்ப புரிஞ்சுதுங்களா? அந்த இடத்துல எப்படி பொட்டாசியத்துல எப்படி 0 வந்ததுன்னு? ஓகே. பிளஸ் 0.85 into இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 2 6 னா 8 பிளஸ் இங்க எவ்வளவு இருக்கு? 1 into 10 எலக்ட்ரான்ஸ். இப்போ இது சிக்மாவோட வேல்யூ என்ன இருக்கும்? சிக்மா ஈக்குவல் டு ரெண்டு ஆட் பண்ண என்ன 70 கிடைக்குமா? 0.70 பிளஸ் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 6.4 6.8 என்னமா கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 6.8 plus 10 எல்லாம் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 6.8 0.7 10 7 15 remaining 1 7 17.5 கிடைச்சிருக்கும். அப்ப சிக்மா வேல்யூ நமக்கு என்னது? 17.5. அப்ப z ஸ்டார் ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? z ஓட வேல்யூ எவ்வளவு? அட்டாமிக் நம்பர் 23 minus 17.5. அப்போ 23 இங்க 5 12 அப்போ 5.5 வேல்யூ என்ன வந்திருக்கும்? 5.5. நோட் பண்ணிக்கோ. 5.5 கிடைச்சிருக்கும். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு முன்னாடி யாரை கேட்டிருந்தீங்களாமா 0.35 into 0 எப்படி வந்துன்னு? இப்ப புரிஞ்சுதுங்களா? சூப்பரான கொஸ்டின். ஏன் சார் 4s2 வந்து முன்னாடி கொண்டு வரலன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எழுதி போட்டா நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்லேட்டர் ரூல்ல இப்படிதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஆல்பா பிரின்சிபல் அங்க பயன்படுத்தாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆல்பா பிரின்சிபல் நாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்லேட்டர் வந்து இந்த மாதிரி எழுதணும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ அந்த பேஸ்ல தான் நம்ம போவோம். சோ அதை பார்த்துக்கோங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6 3d அப்புறம் 4s 4s2 அப்படிதான் போகணும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3Dல இந்த 3Dல தான் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. இந்த 3Dல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அது லாஸ்ட் எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 3 எலக்ட்ரான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட். இந்த தேர்ட் எலக்ட்ரான் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த தேர்ட் எலக்ட்ரான் முன்னாடி எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான். சோ அதனால தான் வந்து nth செல்ல டோட்டலா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுல ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்க எத்தனை பேர் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். சோ இந்த தேர்ட் எலக்ட்ரான் முன்னாடி எத்தனை எலக்ட்ரான் இருக்காங்க? 2 எலக்ட்ரான். எந்த செல்ல? nth செல். அதனால தான் இந்த 0.35 into 2 ன்னு போறோம். இப்போ புரியுதுங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது? ஆல்பா பிரின்சிபல் படி நமக்கு 4s2 முன்னாடி தான் வரணும். ஆனா ஸ்லேட்டர் ரூல் படி 4s2 பின்னாடி தான் போகணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம வெனாடித்துக்கு வந்து ஜெனரலா உங்ககிட்ட 4s2 மென்ஷன் பண்ணா மட்டும்தான் நீ 4s2 கண்டுபிடிக்கணும். அவன் மென்ஷன் பண்ணாம ஸ்பெசிபிக் ஜெனரலா கேட்கும்போது நீங்க 3D 3ல இருந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் அட்வான்ஸ் ஜேஇ क्वेश्चन. சோ நோட் பண்ணி
நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ இதோட இந்த யூனிட் முடிஞ்சது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எஸ் பிளாக்ல இருந்து வரும், பி பிளாக்ல இருந்து வரும், டி பிளாக்ல இருந்து வரும், எஃப் பிளாக்ல இருந்து வரும். ஓகேங்களா? 4 பிளாக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், பார்த்தா என்ன சொல்ல பீரியாடிக் சிட்டின்னு சும்மா ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ நீங்க எல்லா என்னது எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் ஸ்பெசிஃபிக்கா படிச்ச பிறகுதான் இந்த மாதிரி சாப்டர்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இப்போ கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 90% கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த சாப்டர்ல என்னென்ன டவுட் எல்லாம் இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 3:45க்கு நீங்க அதுல அனுப்புங்க. சார் எனக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில டவுட், எனக்கு அயனைசேஷன் எனர்ஜில டவுட், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டியில டவுட் இருக்கு, அசிடிக் நேச்சர்ல டவுட் இருக்கு அப்படிங்கிற டவுட் எல்லாம் அதுல எழுதுங்க, போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இன்னைக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஜென்ரலா கெமிஸ்ட்ரி பத்தி எடுத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தா இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு என்ன எடுக்கணும், குவாண்டம் நம்பர்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா குவாண்டம் நம்பர்ஸ் கவனிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாண்டம் நம்பர் தெரிஞ்சா தான் மொத்த கெமிஸ்ட்ரிக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் பேசிக்கே குவாண்டம் நம்பர்ஸ் தான். ஸோ அதை பார்த்துக்கோ. குவாண்டம் நம்பர் வந்து 4th கேட்டகரியில இருக்கு. ஓகேங்களா? குவாண்டம் நம்பர் என்ன 4 கேட்டகரி. So first என்ன சொல்லலாம், பிரின்சிபல், குவாண்டம் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சோ இதனோட சிம்பல் என்னன்னா ஸ்மால் n. அதோட சிம்பல் என்ன, ஸ்மால் n. செகண்ட் என்ன சொல்லலாம், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இதனோட சிம்பல் என்ன, ஸ்மால் l. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் இது இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். இதனோட சிம்பல் என்ன, ஸ்மால் m. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதனோட சிம்பல் என்னன்னா எஸ், ஸ்மால் எஸ். நோட் பண்ணுங்க. சோ 4 குவாண்டம் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், செகண்ட் குவாண்டம் நம்பர் சரி ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், செகண்ட் குவாண்டம் நம்பர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டினா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகேங்களா? சோ இதுல வந்து என்னன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் ஆர்பிட். எந்த ஆர்பிட்னு கண்டுபிடிக்கலாம், ஆர்பிட்னு சொல்லலாம் அல்லது எனர்ஜின்னு சொல்லலாம். சாரி, எனர்ஜி லெவல். ஓகேங்களா? சோ என்ன ஆர்பிட், எனர்ஜி லெவல், ஸ்டேஷனரி பாத். சோ இந்த மாதிரி நேம் எல்லாம் சொல்லலாம். பிரின்சிபல் குவாண்டம் எது இண்டிகேட் பண்ணா ஆர்பிட் அல்லது எனர்ஜி லெவல்ஸ். ஆர்பிட்னு சொல்லலாம், எனர்ஜி லெவல்னு சொல்லலாம் அல்லது ஸ்டேஷனரி பாத். ஓகேங்களா? சோ இதனோட வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா k ஷெல், செகண்ட்னா l ஷெல், தேர்ட்னா m ஷெல், அண்ட் ஃபோர்த்னா என்ன சொல்லலாம் n ஷெல். அப்படி போய்க்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆர்பிட்டால். இது வந்து ஆர்பிட், இது ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும், சப்போஸ் l கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா n minus 1. அப்ப l ஓட வேல்யூ நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரே நிமிஷம்ங்க தெளிவாவே எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்க போறோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதோட சிம்பல் என்னமா, ஸ்மால் n.
சோ இது எதை இண்டிகேட் பண்ணும்? இண்டிகேட் தான் ஆர்பிட் ஆர் செல் அல்லது எனர்ஜி லெவல், இல்ல என்ன சொல்லலாம் ஸ்டேஷனரி பாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து என்ன இதோட வேல்யூ எதுங்க ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். லெட்டர் என்னன்னா K L M N O P அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன சொல்லலாம்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இதோட சிம்பல் என்ன? ஸ்மால் l. சோ இதோட இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஆர்பிட்டாலோட சேஃப் மோட சொல்லுவோம். ஆர்பிட்டால் ஆஃப் சேஃப் தெரிஞ்சுக்கோங்க. சோ இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? l equal to n minus 1. n ங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ இது l ஓட வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? l வேல்யூ 0 1 2 3 ன்னு போகும். அப்ப எந்த ஆர்பிட்டாலா இருக்கும்? l equal to 0 னா s ஆர்பிட்டால், l equal to 1 னா p ஆர்பிட்டால், l equal to 2 னா d ஆர்பிட்டால், l equal to 3 னா f ஆர்பிட்டால். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி ஆர்பிட்டுக்கும் ஆர்பிட்டாலுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றேங்க. அழகான ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க, ஆன்சர் பண்ணுவோம். இத நோட் பண்ணுங்க, சொல்றேன். பரத் இருக்கீங்களா? மணிகண்டன், பரத், சஞ்சய் இருக்கீங்களா? அப்பா சஞ்சய் இருக்கீங்க, பரத் இருக்கீங்களா? ஓகே, சஞ்சய் பிரசன்ட். இது வந்து Lங்கிறது வந்து அசிம்ப்டல் குவாண்டம் நம்பர்ப்பா. L வேல்யூ தெரிஞ்சுனா உனக்கு எந்த ஆர்பிட்டால் நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அழகா ஒரு டவுட் கேட்டீங்க, சார் ஆர்பிட்டுக்கும் ஆர்பிட்டாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க. எஸ் ஆர்பிட்டால், எஸ்ங்கிறது ஆர்பிட்டால். இதுல எவ்வளவு ஆர்பிட் இருக்கா? ஒன்லி ஒன் ஆர்பிட். இது ஆர்பிட், இது ஆர்பிட்டால். ஓகேங்களா? அதே மாதிரி Pங்கிறது ஆர்பிட்டால். இங்க எவ்வளவு ஆர்பிட் இருக்கு? 3 ஆர்பிட். இப்ப புரியுதா ஆர்பிட்ல என்னன்னு? புரியுதா? ஆர்பிட்ல தான் எங்க இருக்கும்? எலக்ட்ரான்ஸ். ஆர்பிட்ல என்ன இருக்கும்? இது எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இப்ப புரியுதா? s p dங்கிறது என்னது? ஆர்பிட்டால். s ல ஒரே ஒரு ஆர்பிட், ஆர்பிட். இதுல 3 ஆர்பிட். d னா 5 ஆர்பிட், f னா 7 ஆர்பிட். அது பார்த்தோம். ஓகேயா? நான் பரத் ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. பரத் இருக்கீங்களா? மணிகண்டன், சஞ்சய், பரத், வேற யார் இருக்கீங்க பசங்க? வேற யாராவது பாய்ஸ் நேம் இருக்கீங்களாப்பா? எனக்கு இந்த 3 நேம் தான் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். இதனோட சிம்பல் வந்து ஸ்மால் m.
சோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கால்குலேட் பண்ணது என்ன பண்ணலாம் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றேன்னு பார்த்துக்கலாம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சதுன்னா நம்ம ஓரியன்டேஷன் சொல்லலாம் ஓரியன்டேஷன் என்னது டைரக்ஷன் x ஆக்சிஸ்ல இருக்கா y ஆக்சிஸ்ல இருக்கா z ஆக்சிஸ்ல இருக்கான்னு சொல்லலாம் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணு ஓகேங்களா சோ இப்போ m கால்குலேட் பண்ணது என்ன ஃபார்முலா m = 2l + 1 இதுதான் ஃபார்முலா l ங்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சோ அத பார்த்துடுங்க சோ m ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா m ஓட வேல்யூ -l through 0 + l இப்படி தான் போகும் அத பார்த்துக்கோ ஓகேங்களா இத நோட் பண்ணிக்கோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் fourth என்ன spin quantum number சோ இதோட சிம்பல் என்ன small s இதுக்கு இது கண்டுபிடிக்க s வேல்யூ கண்டுபிடிக்க என்ன s = +or -n/2 என்னங்கிறது என்னப்பா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ where என்னங்கிறது என்னன்னு கேட்டனா நம்பர் ஆஃப் unpaired electron number of unpaired electron suppose s value வந்து பிளஸ் ஆஃப் னுங்களே அப்ப என்னது clockwise direction electron spinning ஆயிட்டு இருக்கு அர்த்தம் clockwise direction அதே வந்து s value minus of என்ன மீனிங் anti clockwise direction spinning வந்து anti clock opposite rotate ஆகும் s value plus of na clockwise direction s value minus of na anti clockwise direction so s value calculate பண்றதுக்கு என்ன ஃபார்முலா plus or minus n/2 n ங்கிறது number of unpaired electrons நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் போலாங்களா நோட் பண்ணிட்டீங்களா ஸ்பின் குவாண்டம் நம்பரோட சிம்பல் என்னது s s ஓட வேல்யூ என்னது +or - n/2 சோ n ங்கிறது இண்டிகேட் பண்ணுது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இண்டிகேட் பண்ணுது சப்போஸ் s வேல்யூ பிளஸ் ஆஃப் ஆர்னா clockwise direction s வேல்யூ மைனஸ் ஆஃப் ஆர்னா ஆன்டி clockwise direction பாத்துக்கங்க சோ அப்புறம் m வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா 2l + 1 சோ m ஓட வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் -l 0 +l ல வந்து முடியும் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் நெக்ஸ்ட் போலாமா நோட் பண்ணிட்டீங்களா யாரோ நோட் பண்றேன்னு சொன்னீங்களா நோட் பண்ணிட்டீங்களா ஓகே நெக்ஸ்ட் போலாமா உங்களுக்கு சிம்பிளாவே நான் சொல்லிடுறேன் இங்க பாருங்க டைரக்டா ஆன்சர் எடுக்கிற மாதிரி சொல்லிடுறேன் n l நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரியுதான்னு பாருங்க இது நம்மளோட இது n l நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சோ இதான் ஃபார்முலா சிம்பிளா சொல்ல போனா இதுதான் இப்படிதான் தருவாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரு சப்போஸ் நமக்கு என்னன்னா நான் 2p தரேன் 2p 2 அதாவது சாரி 2p1 ன்னு வச்சுக்கலாம் 2p1 ன்னு சொல்லிட்டேன் அப்போ இதோட n வேல்யூ எவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து எது இண்டிகேட் பண்ணுது n செகண்ட் வந்து l இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா அப்போ n வேல்யூ இந்த இடத்துல என்னது n = 2 என்னங்கிறது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்போ p ஓட வேல்யூ எவ்வளவு p ஆக்டல் n வேல்யூ எவ்வளவு l = என்னது l = எவ்வளவுமா 1 சொல்லி கொடுத்திருக்கனா p ஆக்டல் ஆனதுனா பாருங்க l வேல்யூ 0 1 2 3 ஆர்பிட்டால்னா 0 வந்தா s ஆர்பிட்டல் p ஆர்பிட்டல்னா 1 d யா அப்ப இந்த ஆர்பிட்டல்ல வந்து n வேல்யூ எவ்வளவுன்னு கேட்பாங்க என்னன்னு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா 2 சொல்லலாம் அப்ப p ஆர்பிட்டல் l வேல்யூ என்னது 1 அவ்வளவுதான் இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுமா? எவ்வளவு? ஒன்லி 1 தான் இருக்கு. சோ அப்போ n வேல்யூ தெரியும், n வேல்யூ தெரியும். அப்ப m வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? m = 2l + 1. கரெக்ட்டா? அப்ப l வேல்யூ உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? 1. அப்ப m ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2 1 + 1 = என்னது? 2 + 1 3 ஆர்பிட். எவ்வளவு ஆர்பிட் இருக்கு? 3 ஆர்பிட். அப்ப என்ன இருக்கும்? p ஆர்பிட்டாலுக்கு எவ்வளவு ஆர்பிட் இருக்கு? பாருங்க 1 2 3. இது வந்து என்னது? இப்போ வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகும்? m வேல்யூ எப்படி சொல்லிருக்கேன்? m - l 0 + l. கரெக்ட்டா? அப்போ l வேல்யூ எப்படி இருக்கு? -1 0 + 1. இந்த வேல்யூ கரெக்ட்டா வந்துச்சா? அப்ப இது என்ன டைரக்ஷன்? p of x, p of y, p of z. சிம்பிள். அப்ப இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? only 1 எலக்ட்ரான். அப்ப இங்க ஃபில் பண்ணி ஒரு எலக்ட்ரான். இப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்கு? அப்வர்ட்ல இருக்கு. அப்வர்ட்ல இருக்கு. அதுவும் இல்லாம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு? பேர் இல்லாம எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? only 1 எலக்ட்ரான். அப்போ n வேல்யூ ஈக்குவல் டு 1. இந்த n வந்து எது? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப s ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ண? +or - 1/2 சரி. n/2 ன்னு சொல்லி கொடுத்தனா அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு? 1. இது என்னது? அப்வர்ட். அப்ப என்னது? +1/2. சப்போஸ் அதே டவுன்வர்ட்ல இருந்து என்ன போடுவேன்? சப்போஸ் டவுன்வர்ட் இருந்தா என்ன போடுவேன்? s = -1/2. டவுன்வர்டா இருந்தா -1/2 ன்னு போடணும். அப்வர்டானா +1/2 ன்னு போடணும். டவுன்வர்ட்னா ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன், பிளஸ் ஆஃப்னா கிளாக்வைஸ் ரொட்டேஷன். புரியுதா? புரியுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேயா? இப்போ நான் கிளியரா சொல்றேன். இப்போ எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ நான் கிளியரா போறேன். நெக்ஸ்ட் போறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா இங்க பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா n = 1. n = 1. ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1 போட்டுக்கலாம். உங்களுக்கு 3 நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். क्वेश्चन நம்பர் 1. क्वेश्चन நம்பர் 1ல நான் என்ன சொல்லணும்னா n = 1. n னா என்ன சொல்லலாம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1. அப்ப l கால்குலேட் பண்ணி உங்களுக்கு என்ன பார்க்கலாம்? l = என்னது? n - 1. அப்ப l வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும்? l வேல்யூ இங்க 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க 0. அப்ப l வேல்யூ 0 னா எந்த ஆர்பிட்டால் இண்டிகேட் s ஆர்பிட்டால். எந்த ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுது? s ஆர்பிட்டால். அப்ப s ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுது. அப்ப m வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? m = 2l + 1. ஓகேயா? அப்ப இங்க l வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துச்சு? 0. அப்ப இந்த ஹோல் டைம் 0 ஆ மாறும். அப்ப m ஓட வேல்யூ என்னது? m வேல்யூ 1. ஓகேயா? l வேல்யூ 0, n வேல்யூ 1. இங்க m வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன்? m - l 0 + l. அப்போ -l வராது, +l வராது. ஏன்? l ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? 0. அப்போ s ஆர்பிட்ல எவ்வளவு ஆர்பிட் தான் இருக்கு? எவ்வளவு ஆர்பிட் தான் இருக்கு? only 1 ஆர்பிட். அப்ப s = only 1 ஆர்பிட். இந்த ஒரு பாக்ஸ்ங்கிறது இந்த m ஓட வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்க ஒரே ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸோட வேல்யூ எதுன்னு கேட்டீங்கன்னா 0. நான் டைரக்ஷனல். ஓகேவா? ஸ்பெரிக்கல் இன் ஷேப். s ஆர்பிட்டால்னு சொல்லலாம், ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தரேன். சப்போஸ் இதுல ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேயா? இப்போ நான் பாருங்க s ஆர்பிட்டால் தான் இருக்கு. s ஆர்பிட். s ஆர்பிட்ல வேல்யூ எவ்வளோ? 0. சோ s ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா m வேல்யூ என்னது? -0 + m ங்கிறது ஒரே ஒரு ஆர்பிட் இண்டிகேட் பண்ணுது. எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்களா? இப்போ இதுல ரெண்டு கண்டிஷன். ஒரு காயினை டாஸ் பண்ணா ஒண்ணா ஹெட் விழுகலாம் அல்லது டெயில் விழுகலாம். சோ அது மாதிரி என்ன சொல்லணும்னா இது s ஆர்பிட் தான். இதுவும் s ஆர்பிட் தான். இங்க நான் எலக்ட்ரான் எல்லாம் தரல. ஆனா நானும் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து அப்வர்ட்ல இருக்குது, இங்க டவுன்வர்ட். ஓகேங்களா? இப்ப சொல்லுங்க
இந்த எலக்ட்ரானுக்கு நீ என்னெல்லாம் சொல்லலாம்? n வேல்யூ 1, l வேல்யூ 0. அப்ப m வேல்யூ என்னவா இருக்கும் உனக்கு 1. s வேல்யூ என்னப்பா? இது அப்வர்ட், அப்போ பிளஸ். ஓகேங்களா? அப்போ இங்க எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? only 1 அன்பேர்ட். அப்ப என்னது n divided by s கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கேன். நமக்கு n equal to plus or minus n divided by 2. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்க எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? only 1 எலக்ட்ரான். அப்போ 1 divided by 2. ஓகே? நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு வா. இதுக்கு n வேல்யூ நான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கேன்? 1, l வேல்யூ 0, m வேல்யூ 1. அப்ப s வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும்? டவுன்வர்ட், ஆன்டி கிளாக்வைஸ், டவுன்வர்ட் ஆன்டி கிளாக்வைஸ் மைனஸ் ஆ. ஏன்னா இங்க எவ்வளவு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு? only 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா ஆஃபர் பிரின்சிபல் வந்து எனர்ஜி படிப்பீங்க. பாலிங் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன படிப்பீங்க? ஒரு ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹன்ஸ் ரூல்ல நீங்க என்ன சொல்வீங்க? 4 குவாண்டம் நம்பர் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பரோட வேல்யூ சேமா இருந்தா ஃபோர்த் குவாண்டம் நம்பரோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கு? டிஃபரண்டா இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே பேசிக்ஸ். சோ அப்ப பாருங்க இந்த எலக்ட்ரானுக்கு வந்து n வேல்யூ, l வேல்யூ, m வேல்யூ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் மூணுமே என்ன இருக்கு? எனக்கு சேம். அப்ப எனக்கு இதுதான் சேஞ்ச் ஆகுது, s வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. சோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பேசிக், அதனால உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இங்க எப்படி பிளஸ் ஆஃப் வந்து இங்க எப்படி மைனஸ் ஆஃப் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா? ஹன்ஸ் ரூல் படிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படிச்சிருக்கீங்களா? ஹன்ஸ் ரூல் வந்து ஹாஃப் ஃபில்ட் அதை பத்தி பேசுவாரு. பாலிங் எக்ஸ்க்ளூஷன் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சப்போஸ் 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரானுக்கு வந்து n வேல்யூ, m, l வேல்யூ, n மூணுமே என்னவா இருக்கும்னா சேமா இருக்கலாம். ஆனா 4th எலக்ட்ரான் மட்டும் எனக்கு என்ன இருக்கும்? சேஞ்ச் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு சேர்த்து எழுதுறதா எப்படி எழுதுவ? ஒன்னு அப்வர்டு, ஒன்னு டவுன்வர்டு. இந்த இது வந்து இதையும் இண்டிகேட் பண்ணுது, இது வந்து இதையும் இண்டிகேட் பண்ணுது. கரெக்ட் தானே? டவுன்வர்டா இருந்தா s வேல்யூ மைனஸ் ஆஃப், அப்வர்டா இருந்தா s வேல்யூ என்னது? பிளஸ் ஆஃப். பட் ரெண்டுக்கு என்ன இருக்கும்? l வேல்யூ, n வேல்யூ சேம், l வேல்யூ சேம், m வேல்யூ சேம். யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இது வந்து என்ன? பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நோட் பண்ணிக்கோ. Good. m indicate number of orbit. Next வந்து பாருங்க p orbital போலாமா? நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் p orbital போலாம். சப்போஸ் இது அப்வர்ட் இருந்தா 1a குரூப், டவுன்வர்ட் இருந்தா 2a குரூப். அப்படியே எல்லாம் குரூப் வந்து ரிலேட் பண்ணிடலாம். ஏன்னா 2 எலக்ட்ரான் இருந்தா அது வந்து 2a க்கு தான் வரும். வேற வழி இல்ல. பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் क्वेश्चन போலாமா? இப்போ செகண்ட் क्वेश्चनல வந்து என்ன தரேன்? நான் சும்மா சிம்பிளா தான் நான் தரேன். எல்லாமே நானே ஓனா தான் தரேன். இப்போ என்ன சொல்லலாம்? n equal to 2. n equal to 2. அப்ப l வேல்யூ என்னவா இருக்கும்? l வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்? n minus 1. அப்போ l equal to 2 minus 1 னா 1. அப்போ l வேல்யூ 1 னா அது எந்த ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுனா? p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணு. அப்போ வந்து என்ன சொல்லலாம்? m கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா? 2l plus 1. ஓகேவா? அப்ப m equal to என்ன சொல்லலாம்? இங்க l வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 1 னா 1, 1 plus 2 plus 1 னா 3 ஆர்பிட். m வேல்யூ 3. அப்ப m ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? -l, 0, +l. அப்போ p ல வந்து 3 பாக்ஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? m ல p ஆர்பிட்டால். அப்ப என்ன சொல்லலாம்? 3 பாக்ஸ் இருக்கு. அப்ப வந்து பாருங்க 1 2 3 3 பாக்ஸ். அந்த 3 பாக்ஸ் வேல்யூ என்னது? l வேல்யூ -1. செகண்ட் ஒன் 0 plus 1. கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன சொல்லுவா? p of x, p of y, p of z. ஓகேயா? சப்போஸ் நான் என்ன சொல்றேன்னா இப்போ யாரோ ஒருத்தர் அழகா ஒரு क्वेश्चन கேட்டாங்க. சார் p ஆர்பிட்டால 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா s வேல்யூ என்ன சார் சொல்லி கேட்டீங்க. கரெக்ட்டா? சப்போஸ் மூணுமே அப்வர்ட்ல இருக்குன்னு வைங்களா. சிம்பிள். என்னது? s வேல்யூ ஈக்குவல் டு என்ன எழுதுவா? பிளஸ் 3/2. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு? 1 2 3. அப்ப 3/2. சப்போஸ் இல்ல மூணுமே எனக்கு டவுன்வர்ட்ல இருக்குன்னு வைங்களா.
டவுன்வர்ட் இருந்தா என்ன s வேல்யூ என்ன இருக்கு -3/2. ஒன்னா மூணுமே அப்வர்ட் இருக்குல்ல, மூணுமே டவுன்வர்ட் இருக்கு. இதுதான் பாசிபிலிட்டி. ஒரு காயின் டாஸ் பண்ணா ஒண்ணு ஹெட் உள்ள அல்லது டெயில் உள்ள. அப்போ 3/2 எப்படி இருந்தது? 3 வேல்யூ எப்படி இருந்தது? p ஆர்டல் எவ்வளவு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு? 3 அன்பேட் எலக்ட்ரான். அப்ப என்னது 3/2. அப்போ p ஆர்டலோட மேக்ஸிமம் s வேல்யூ என்னவா தான் இருக்குன்னா 3/2 ஆ தான் இருக்கும். ஒண்ணா +3/2 ஆ இருக்கும் அல்லது -3/2 ஆ இருக்கும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர் क्वेश्चन. சப்போஸ் p ஆர்பிட்டால்ல ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு சார். அப்ப எப்படி சார் இருக்கும்? கரெக்டான கெஸ். 1 2 3 4 5 6. அப்ப n வேல்யூ என்ன இங்க? 0. நம்பர் ஆஃப் அன்பேட் எங்க? ஒண்ணுமே இல்ல. s வேல்யூ என்ன இருக்கும்? +or-n/2. அப்ப என்னது? +or-0/2 னா என்னதா? 0. s வேல்யூ 0. அங்க ஸ்பின்னிங்கே நடக்காது. புரியுதுங்களா? அப்ப ஸ்பின்னிங்கே நடக்காது. என்ன ரீசன்னா அங்க எல்லா எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? காமன்ஸ். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். புரியுதுங்களா? அப்ப என்னது? மியூச்சுவலா என்னது ஒண்ணு காம்பன்சேட் பண்ணிருக்கோம். அப்ப அங்க வந்து ஸ்பின்னிங்கே நடக்காது. புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் P6 அப்படின்னா S வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க. அப்போ வந்து நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் அங்க ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல, 0. அப்ப என்னது? S +or-n/2 னு போடுவேன். என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இண்டிகேட் பண்ணுது. இங்க அன்பேட் எலக்ட்ரானே ஒண்ணு இல்ல. அப்போ 0. S வேல்யூ 0 தான் இருக்கு. நெக்ஸ்ட் போலாமா? யாருக்கா வேற ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? ஓகே, முத்து செல்வி சூப்பர். சாய் ஜனனி. நெக்ஸ்ட் போலாமா? வேற யாராவது ஆன்சர் பண்றீங்களா? சரி, இன்னும் 2 தான் இருக்கு. காயத்ரி, அக்ஷயா, சஞ்சய், மணிகண்டன், அஜிஸ்மா. சூப்பர் சூப்பர், எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்க. சந்தோஷம். நெக்ஸ்ட் போலாமா? குட். P5 P4 இது வரைக்கும் கேக்குறீங்களா? அப்படியே எழுத வேண்டியதான். P5 P4 ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அதை ஆன்சர் பண்ணிட்டே போயிடலாம். P5 P4 கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான், ஃபோர்த் எலக்ட்ரான். இங்க n வேல்யூ எவ்வளவுப்பா? எவ்வளவு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு? only 1. அந்த ஒரு அன்பேட் எலக்ட்ரான் எப்படி இருக்கு? அப்வர்ட். அப்ப s வேல்யூ என்னது? +1/2. ஓகே. அதே 4 இருந்தனா இங்க எவ்வளவு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு? 1 2 ரெண்டு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே. அப்ப s வேல்யூ என்னது? s வேல்யூ என்னது? n/2. அப்ப என்னது? ரெண்டுமே எனக்கு அப்வர்ட் இருக்கு. அப்ப பிளஸ் சைன். அப்போ இங்க 2னா 2/2. அப்ப வேல்யூ எவ்வளவு? 1. ஓகே. P4 P5 புரிஞ்சுதா? +1. குட். கோபி கிருஷ்ணா சூப்பர். இவ்வளவுதான் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. தேர்ட் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு நான் n வேல்யூ வந்து என்னன்னு தரனா 3 ன்னு சொல்லி கொடுக்கிறேன். n வேல்யூ 3 வந்தா l வேல்யூ என்ன இருக்கும்? n-1. so l வேல்யூ என்ன? 3 - 1 னா 2. நெக்ஸ்ட் m வேல்யூ கால்குலேட் பண்ணனா 2l + 1. so m = என்னது? இங்க 2 னு போட்டனா 4 + 1 னா 5. அப்ப எவ்வளவு ஆர்பிட்? சாரி இங்க 2 ன எந்த ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுது? d ஆர்பிட்டால். அத ஞாபகம் வச்சுக்கோ. l வேல்யூ 2 னா d ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணுது. அப்ப m வேல்யூ என்ன இருக்கும்? -l 0 + l. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த எவ்வளவு ஆர்பிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 5 ஆர்பிட். அப்போ d ஆர்பிட்டால் தெரிஞ்சு d ஆர்பிட்டால் எவ்வளவு ஆர்பிட் இருக்கும்? 5. 1 2 3 4. அப்போ வந்து l வேல்யூ m வேல்யூ இந்த பாக்ஸ் போகணும்க்கு எப்படி வேல்யூ தரலாம்? -l 0 + l. இங்க என்னது? 2 ஆ?
-2 -1 0 +1 +2 கரெக்ட்டா? இங்க வந்து -2ல ஸ்டார்ட் ஆகி +2ல முடியும் த்ரூ 0. அப்ப வந்து எழுது -2 -1 0 +1 +2. ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் உங்களால ஈஸியா ஆன்சர் சொல்லலாம். அங்க பாக்ஸ்னு சொல்றத விட ஆர்பிட்னு சொல்லலாம். ஓகே பாத்துக்கோ. இதே மாதிரி சப்போஸ் s வேல்யூ கால்குலேட் பண்ண தெரியுமல்ல, s வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா? +or -n/2. சப்போஸ் இங்க வந்து என்னன்னா 3 and 4 அன்பாட் எலக்ட்ரான் இருக்குன்னு வைங்களா, வந்து 5 அன்பாட் எலக்ட்ரான். அப்ப என்ன சொல்லலாம்? 1 2 3 4 5. அப்ப n வேல்யூ எவ்வளோ? 5. எவ்வளவு அன்பாட் எலக்ட்ரான் இருக்கு? 5. அப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கு? 5 எலக்ட்ரான் அப்வர்ட்ல இருக்கு. அப்ப என்னது? +5/2. அப்போ d ஆர்பிட்டால் எல்லாம் மேக்ஸிமம் s வேல்யூ என்னன்னா 5/2 தான். சப்போஸ் மினிமம் அப்படின்னா என்னவா இருக்கும்? -5/2. ஏன்னா 5ல எப்படி இருக்கலாம்? டவுன்வர்ட். சப்போஸ் டவுன்வர்ட்ல இருந்து எப்படி இருக்கும்? இது அப்வர்ட்ல இருக்கு. டவுன்வர்ட்னா எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா -5/2 தான் இருக்கும். பாத்துக்கோங்க. புரியுதா? சூப்பர் விவிதா அனில். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் f ஆர்பிட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணா முடிஞ்சது. ஓகே. சப்போஸ் fourth question என்ன சொல்றேன்னா, சப்போஸ் n வேல்யூ நான் என்ன சொல்றேன்? 4 ன்னு சொல்றேன். அப்ப l வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 4 - 1 3. அப்ப எந்த ஆர்பிட்டால் இண்டிகேட் பண்ணும்? f ஆர்பிட்டால். அப்ப வந்து என்ன? m2l + 1 என்ன வந்திருக்கும்? 3 × 2 னா 6 6 + 1 னா 7. அப்போ என்னவா இருக்கும்? எனக்கு வேல்யூ எதுல எழுத முடியணும்? -3 0 +3 ல முடியணும். இப்போ இங்க எவ்வளவு ஆர்பிட் இருக்கு? 7 ஆர்பிட். அப்ப நோட் பண்ணி. அப்போ f ஆர்பிட்டால்ல வந்து எவ்வளவு ஆர்பிட் இருக்கு? 7. 1 2 3 4 5 6. அப்ப இதனோட வேல்யூ என்னவா இருக்கும்? -3 -2 -1 0 +1 +2 +3. அவ்வளவுதான். சோ அப்ப இதனோட s வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? +or-n/2. எல்லாமே அப்வர்ட்ல இருக்குன்னு எல்லாமே அப்வர்ட்ல எலக்ட்ரான் இருக்கு. அப்ப என்ன வந்திருக்கும்? 1 2 3 4 5 6 7. அப்ப என்ன வேல்யூ என்னவா இருக்கும்? 7. அப்போ மேக்ஸிமம் என்னவா இருக்கும்? +7/2 ஆ இருக்கும். அப்ப மினிமம் என்ன வந்திருக்கும்? -7/2. அவ்வளவுதான். மேக்ஸிமம் +7/2, மினிமம் -7/2. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? பிளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? பிளஸ்ங்கிறது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், மைனஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். F14. அப்ப S வேல்யூ என்னமா? 0. குட். பெக்கி சூப்பர்மா. சாய் ஜனனி சூப்பர். வேற யாரு? நந்தினி, கிரண், முத்துச்செல்வி சூப்பர். ஜெகலட்சுமியா என்னமா? 0. ஓகே ஓகே 0 ஃப்ரம் தெரியல ஏனோ மணிகண்டன் சூப்பர் சூப்பர். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. குட். நெக்ஸ்ட் போலாமா? எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பாருங்க, Fல 7 ஆர்பிட் இருக்கு. ஒரு ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அப்ப டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்? 14. அப்ப Fல வந்து 14 எலிமெண்ட் இருக்கும். Pல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட் இருக்கு. 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அப்ப P பிளாக்ல 6 குரூப் இருக்கும். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படி இருக்கும். Dல வந்து மேக்ஸிமம் 5 ஆர்பிட் இருக்கு. 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அப்ப ஸ்டாண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் எவ்வளவு? 10 எலிமெண்ட் இருக்கும் டிரான்சிஷன் சீரிஸ்ல. Sல ஒரே ஒரு ஆர்பிட் இருக்கு. அதுல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். அப்ப 2 குரூப்பா இருக்கும். ஒன்னு அல்கைலின் மெட்டல், இன்னொரு அல்கைலின் எர்த் மெட்டல். இப்போ ஓரளவுக்கு பீரியாடிக் டேபிள் எல்லாமே கவர் ஆயிடுச்சா? பீரியாடிக் டேபிள் எல்லாமே கவர் ஆயிடுச்சா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? யாருக்காவது புரியுதாப்பா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஆக்சுவலா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிருந்தா உங்களுக்கு அது பேர் என்ன சொல்லலாம்? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்னா
ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். என்ன ஷேப் இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப். அதனோட மிட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கு. மிட் பாயிண்ட் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. சோ நியூக்ளியஸ் சுத்தி என்ன இருக்கும்? ஆர்பிட் இருக்கும். ஆர்பிட்ல என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருக்கும். சோ இது வந்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல என்ன இருக்காங்க? புரோட்டான், நியூட்ரான் இருக்காங்க. புரோட்டான் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் நியூட்ரல், சார்ஜ்லெஸ், நியூட்ரல். சோ இது வந்து என்ன? நியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்போ n ஈக்குவல் டு என்னது? பிரின்சிபல் கோண நம்பர் 1. இங்க செகண்ட் ஆர்பிட், பிரின்சிபல் கோண நம்பர் 2. இது தேர்ட் ஆர்பிட், பிரின்சிபல் கோண நம்பர் 3. லெட்டரல் சொன்னா என்ன சொன்னா? k ஷெல். இது l செல் செகண்ட் ஒன். இது வந்து என்னது? m செல். புரியுதுங்களா? இப்போ m செல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பாருங்க 3 எலக்ட்ரான். இது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், இது செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட் எலக்ட்ரான். இப்போ தேர்ட் எலக்ட்ரான் டைரக்டா நியூக்ளியஸை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? ரெண்டு எலக்ட்ரான் வந்து இந்த தேர்ட் எலக்ட்ரானை மறைச்சுக்கிட்டாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம என்னன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகே, இது என்னன்னு சொல்றோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சிக்மா அப்படின்னு சொல்றோம். இந்த சிக்மா கால்குலேட் பண்ணோம்ல இப்போ ஸ்லேட்டர் ரூல்ல. இப்போ புரியுதா? தேர்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லயும் செகண்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரான் வந்து மறைச்சிருச்சு. அப்ப இந்த எலக்ட்ரானுக்கு வந்து அட்ராக்ட், இதே நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ். ஒண்ணு என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். சோ இந்த கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சமா தள்ளி போகும். என்ன ஆர்பிட்ல கொஞ்சம் விலகி போகும். இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்ப ரெண்டு கல்ல அட்ராக்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? இங்க வந்து அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அதை பார்த்துக்கோ. சோ அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் பவர்னு ஒன்று சொன்னேன். இது வந்து இங்க s ஆர்பிட்டால், இங்க p ஆர்பிட்டால், இங்க d, ஃபோர்த் ஆர்பிட்ல f ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க வந்து f ஆர்பிட்டால் இருக்கு, இங்க வந்து s ஆர்பிட்டால். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அட்ராக்ஷன் நமக்கு என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். சொல்லி கொடுத்தோம்னா நார்த் போல் சவுத் போல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கு எல்லாம் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ இங்க வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல், டிஸ்டன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர். இதே நார்த் போல், இது வந்து சவுத் போல், டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப எங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும்? இந்த அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். சோ அப்ப இந்த எலக்ட்ரான் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா இங்க இருக்கிற எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ண முடியாது? ரிமூவ் பண்ண முடியும். ஏன்? நியூக்ளியஸ் வந்து அது ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. புரியுதா? சோ அப்ப இதனோட பெனிட்ரேஷன் பவர் யாருக்கு அதிகம்? s ஆர்பிட்டாலுக்கு அதிகம். அதோட கம்மி யாருக்குன்னா p ஆர்பிட்டால், அதோட கம்மி d, அதுக்கப்புறம் f. இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. இதெல்லாமே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் பெனிட்ரேஷன் பவர்னு ஒன்று எழுதிருக்கலாம், அயனைசேஷன் எனர்ஜில. அதனால நீங்க பாத்துக்கோ. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? என்ன டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. ஓகே போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே 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 சரி. இப்போ நம்ம ஸ்கிரீன்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்றேன் பாருங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? நம்மளோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர்டர் அதுதான், பெனிட்ரேஷன் பவர் நான் நோட் பண்ணிக்கோங்க. சரி கவனிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ரெண்டு கொஸ்டின் தெரியுதா? ஆன்சர் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். கொஸ்டின் தெரியுதா?
நான் சஞ்சய் கார்த்திகேயன். ஓகே, கொஸ்டின் தெரியுது. இதுல கொஸ்டின் நம்பர் 55 என்ன கேக்குறாங்க, கொஸ்டின் நம்பர் 56 என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர்? an element with electronic configuration என்ன கொடுத்திருக்கா? xenon. குட். ஆன்சர் என்னது? டிரான்சிஷன் எலிமெண்ட். ஏன் டிரான்சிஷன் எலிமெண்ட்னு சொல்றீங்க? D9 சிஸ்டம். ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன வந்திருக்கும்? டிரான்சிஷன் எலிமெண்ட். குட். எல்லாரும் குட், சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. இஃப் குட் மணிகண்டன், சூப்பர். இஃப் the size difference கொடுத்திருக்கான். செகண்ட் क्वेश्चन நம்பர் 56 கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? இஃப் சைஸ் டிஃபரன்ஸ் குளோரைட் ஃப்ளோரைட் கொடுத்திருக்கான், அதனோட சைஸ் டிஃபரன்ஸ் எக்ஸ்ன்றான். அயோடைட் புரோமைடுக்கு வந்து சைஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒய்ங்கிறான். சோ தென் கரெக்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ் அண்ட் ஒய் would be என்னன்னு கேட்டிருக்கான். சரி, உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா தரேன். ஓகேவா? அந்த டேட்டா நோட் பண்ணிக்கோ. அடடா, ஸ்கிரீனுக்குள்ள போயிடலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. தம்பி, யார் அது? மணிகண்டனா? சரி, கொஸ்டின் நம்பர் 56ல பாருங்க. உங்களுக்கு என்னன்னா ஃப்ளூரைட், புரோமைட், அயோடைட். கொஸ்டின் நம்பர் 56ல 118 எலிமெண்ட்லயே வெரி ஸ்மால் சைஸ் அப்படின்னா ஃப்ளூரைட். இதனோட சைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர். சும்மா உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். ஓகேவா? குளோரைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர். இங்க வந்து ஒரு 25 சென்டிமீட்டர். ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாமே. ஏன்னா டாப் டு பாட்டம் வர அட்டாமிக் சைஸ் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? ஃப்ளூரைடுக்கும் குளோரைடுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எக்ஸ்ங்கறான். அப்போ ஃப்ளூரைடு குளோரைடுக்குள்ள டிஃபரன்ஸ், சைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 15 - 2 னு பார்த்தா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும்? 13. அதே வந்து புரோமைடு அயோடைடு எடுத்துக்கோ. சைஸ் டிஃபரன்ஸ் yங்கறான். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 25 - 20 போட்டா 5. அப்ப எந்த வேல்யூ அதிகம்? x y கம்பேர் பண்ணும்போது x ஓட வேல்யூ 13, y ஓட வேல்யூ 5. அப்ப யாருக்கு அதிகமா இருக்கும்? x க்கு தான் அதிகமா இருக்கும். புரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அப்போ क्वेश्चन நம்பர் 56 க்கு ஆன்சர் என்னது? செகண்ட் ஒன்னா தேர்ட் ஒன்னா? செகண்ட் ஒன். குட். ரக்ஷா முகமது. ஓகே. சூப்பர். எல்லாருமே சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 57. 57 நேத்தே சொல்லிட்டேன். வாலடைல் மெட்டல்லாம் யாரெல்லாம் சொல்லலாம்? ஜிங்க், புரியுதுங்களா? நேத்து யாரும் வாலடைல் மெட்டல் என்னன்னு கேட்டீங்கல்ல. வாலடைல்லாம் ஒண்ணும் இல்லமா, ஒரு மெட்டல் எடுத்து நம்ம இப்போ ஒரு அயன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அயனை தூக்கி நான் வந்து ஒரு ஹால்ல போட்டு போறேன். போட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வந்து பாக்குறேன், அயனா தான் இருக்கு. ஆனா அது ஜிங்க் மெர்க்குரி போட்டுன்னு வச்சுங்களேன், அந்த மெர்க்குரி என்ன ஆயிரும்? எனக்கு எவாப்ரேட் ஆயிரும். சரிங்களா? லிக்விடா வந்து கேஸா கன்வெர்ட் ஆயிரும். சோ அதுக்கு பேர் தான் வாலடைல் மெட்டல்ஸ். அப்ப ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரில என்னது? வாலடைல் மெட்டல். ஓகே. போது விடுங்க, நம்ம செகண்ட் ஆப்ஷன் பாவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லலாம்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? क्वेश्चन நம்பர் 58. 58ல என்ன கேக்குறான்? செலக்ட் கரெக்ட் அயானிக் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. அயானிக் ரேடியஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் क्वेश्चन நம்பர் 58க்கு அயானிக் ரேடியஸ் எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆனியான், அதுக்கப்புறம் நியூட்ரல், அப்புறம்னா கேட்டையான். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபோர்த் ஆப்ஷன். தெரியுதா? ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? அதான் கரெக்ட். குட். ஏன்னா ஆனியனோட சைஸ் அதிகம்.
Fourth option தான் correct. Okay, good. Next question number 59. Question number 59 என்ன கேக்குறாங்க? Which set of the element or ion represent the collection of isoelectronic pieces? Isoelectronic pieces நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும், இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஃபோர்த்துக்கெல்லாம் போகாது, மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. ஓகேயா? கொஸ்டின் நம்பர் 59 வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரைட் 3 குளோரைட் மைனஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோடியம். சோ யாருக்காவது அதுல ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் நம்பர் 59 ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா 59ல? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? விவிதா அனில் ஃபோர்த் ஆப்ஷன் இல்லமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து பாருங்க, சோடியம் மெக்னீசியம் ஓகே, கால்சியம் தப்பு. ஓகேவா விவிதா? ஆக்சுவலா கொஸ்டின் நம்பர் 59க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எப்படின்னு பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்கீங்க, சரி பாருங்க. So nitrogen atomic number 7, fluorine atomic number 9, sodium atomic number 11. So atomic number மெமரி பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் 30 மட்டும். அப்ப இது எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னது 1s2 ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா. So atomic number equal to number of electron. So இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 7 எலக்ட்ரான். அதே மாதிரி இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 9 எலக்ட்ரான். அதே மாதிரி இங்க எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 11 எலக்ட்ரான். கரெக்ட்டா? இப்போ அசைடு n3 மைனஸ், அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு? 3 எலக்ட்ரான். ஆல்ரெடி 7 இருக்கு, அது கூட 3 கெயின் பண்ணிருக்கு. அப்ப டோட்டல் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் equal to 10. இது வந்து ஃப்ளூரைடு ஆல்ரெடி 9 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ F மைனஸ் எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு? only 1 எலக்ட்ரான். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 10. சோடியம் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் கொடுத்துட்டான். ஆல்ரெடி 11 எலக்ட்ரான் இருக்கு, பிளஸ் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 11ல இருந்து 1 எலக்ட்ரான் போச்சுனா 10 எலக்ட்ரான். ஐசோ எலக்ட்ரானிக் பீசஸ் என்னது? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் யாருக்கு மட்டும் வருவாங்க? இந்த ஃபர்ஸ்ட் பேர் தான் வரும். அதே மாதிரி யாரெல்லாம் சொல்லலாம்? இன்னொரு பேர் கொடுத்திருந்தாங்கல்ல, என்ன பேர் கொடுத்திருந்தாங்க? சோடியம் மெக்னீசியம் கால்சியம். சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12, கால்சியம் அட்டாமிக் நம்பர் 20. அப்ப என்னது? இங்க 11 எலக்ட்ரான், இங்க 12 எலக்ட்ரான், இங்க என்ன சொல்றான்? 20 எலக்ட்ரான்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்க? Na பிளஸ். Na பிளஸ் என்னது? ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான். மெக்னீசியம் 2 பிளஸ், எவ்வளவு எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு? 2 எலக்ட்ரான். அப்ப எவ்வளவு இங்க? 10 எலக்ட்ரான்ஸ். கால்சியம் 2 பிளஸ், இங்க ஆல்ரெடி 20, எவ்வளவு எலக்ட்ரான் வெளியே போகுது? 2, அப்ப 18. அப்படிதான் அது. இட் இஸ் நாட் ஐசோ எலக்ட்ரான். புரியுதுங்களா? புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? புரியுதுங்களா? ஏன் ஃபோர்த் ஆப்ஷன் வரல இப்ப புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சாரி மக, என் போட்டோ தெரியாம வந்துச்சு. Okay, next question number 16. What's the total number of p electron in a single sulfur atom in a ground state? சூப்பரான கொஸ்டின். அடடா சாய் ஜனனி, எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 4 எலக்ட்ரானா? கரெக்டா? பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது, யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். அவன் கேட்கிறான் பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் p எலக்ட்ரான். அப்ப பாருங்க, சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் எவ்வளவுப்பா? 16. கரெக்டா? நமக்கு என்ன தெரியணும்?
போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அலுமினியம், காலியம், சரி, சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர். 13, 14, 15, 16. சல்பருக்கு எவ்வளவு இருக்கும்? 16. அதை பார்த்துக்கோ. 16 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம்? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. அப்ப எவ்வளவு? 10, 18 ஆச்சா? 18 வரைக்கும் போக கூடாதுல்ல. அப்ப என்ன இருக்கும்? 2, 4, 10, 12. மீதிங்க எவ்வளவு இருக்கும்? 4 தான் இருக்கும். K cell, L cell, M cell. பாருங்க 2, 4, 10, 12, 18. அவன் என்ன கேக்குறான்? டோட்டல் நம்பர் ஆஃப் p எலக்ட்ரான்ஸ். அப்ப p எலக்ட்ரான் எவ்வளவு? 6 plus 4 equal என்னது? 10. புரிஞ்சுதுங்களா? ஜனனி புரிஞ்சுதுங்களா? வேற யார் 4, 6 எல்லாம் போட்டீங்க? குட். அவ்வளவுதான். யோசிச்சு ஆன்சர் எழுதுங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நமக்கு வந்து 60, அதுல 30 செகண்ட்ஸ் திங்க் பண்ணுங்க. அடுத்த 30 செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question number 61. Which one of the following ions has minimum magnetic momentum? பாருங்க இந்த சாப்டர் நான் சொன்னேன்ல, D block வரும், F block வரும், P block வரும், S block. இன்டெப்தாம் கேட்பானுங்க, பட் இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவோம். Which one of the following ion minimum magnetic momentum? Magnetic momentum பத்தி கேக்குறாங்க. எல்லாரும் 12th படிச்சதுதான். உங்களுக்கு என்னென்ன அயான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க? காப்பர் 2+. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நிக்கல் 2+. தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கோபால்ட் 2+. கோபால்ட் 3+, அயான் 2+. ஓகே, ஆன்சர் என்ன போட்டீங்களா? சூப்பர் 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 சூப்பர். யார் அது? விவிதா. சூப்பர்மா. சரி, ஒரு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் கிரிக்கெட் மேட்ச் விளையாட ஃபாரின் போறாங்க. அப்ப கோபால்ட்டும் நிக்கலும் மீட் பண்றாங்க. அப்ப காப்பரையும் ஜிங்கையும் பத்தி கேக்குறாங்க. அப்ப இது 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அப்ப நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? காப்பர் ஒன்று கொடுத்திருக்காங்க, நிக்கல் கொடுத்திருக்காங்க, கோபால்ட் கொடுத்திருக்காங்க, அயான் கொடுத்திருக்காங்க. 4 தான் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? மேக்னெட்டிக் மொமெண்டம் கால்குலேட் பண்ண சொல்லலாம் mu spin only. அப்ப என்ன சொல்லலாம்? square root of n into n plus 2 போர் மேக்னெட்டான். மேக்னெட்டிக் மொமெண்டம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? mu s என்னது? மேக்னெட்டிக் மொமெண்டம். நான் ஆல்ரெடி 12th படிச்சதுதான். அதே மாதிரி என்னங்கிறது இண்டிகேட் பண்ணுது நம்பர் ஆஃப் unpaired electron. நம்பர் ஆஃப் unpaired electron நோட் பண்ணிக்கிட்டோம் ஃபார்முலா. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? mu as directly proportional square root of n ன்னு வெச்சுக்கோ. சிம்பிளா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சப்போஸ் நம்பர் ஆஃப் unpaired electron அதிகமா இருக்குன்னு வெச்சுக்கலாம், mu ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? இன்கிரீஸ் ஆயிரும். அப்ப என்னன்னா மினிமம் கேட்டிருக்கா. அப்ப நம்பர் ஆஃப் unpaired நமக்கு எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கும். சோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. magnetic momentum equal to square root of n into n plus 2. இதான் ஃபார்முலா. சோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் unpaired electron இண்டிகேட் பண்ணுது, mu s வந்து magnetic momentum இண்டிகேட் பண்ணுது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அயான் அட்டாமிக் நம்பர் என்னது? 26. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 4s2 3d6. ஓகேயா? இதான் ஃபர்ஸ்ட். அப்ப Fe அயானுக்கு என்னது? 2+. அப்ப 2+னா s ல இருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். அப்ப என்னது? 4s0 3d6. பாருங்க, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரான், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். அப்ப இங்க என்ன வேல்யூ? எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கு இந்த இதுல? n equal to 4. செகண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? கோபால்ட் அட்டாமிக் நம்பர் 27, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s2 3d7. அப்ப கோபால்ட் என்ன இருக்கு? 3+. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் வெளியில போயிடும்? 3 எலக்ட்ரான். s ல இருந்து 2 எலக்ட்ரான். அப்ப d ல இருந்து 1 எலக்ட்ரான். அப்ப என்னது? 3d6.
3d6 3d6 னா எவ்வளவு அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும் n equal to 4. இப்போ கோபால்ட்னா 4 தான் இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் இங்க n வேல்யூ எவ்வளவு இருக்கு? இங்க n equal to 4, அதே மாதிரி இங்க n equal to 4. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? நிக்கல். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன நமக்கு தெரியும்? 28. நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28, எலக்ட்ரானிக் நம்பர் என்ன? 4s2 3d8. அப்ப நிக்கல் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? 2+. அப்ப ரெண்டு எலக்ட்ரான் போயிருந்தது 4s0 3d8 3 4. அப்ப ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த். அப்ப என்ன வேல்யூ வரும்? நிக்கலுக்கு n equal to 2. ரெண்டு அல்பா எலக்ட்ரான் தான் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் யார் இருக்காங்க? காப்பர். சோ காப்பருக்கு வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் 3d10 4s1. கரெக்ட்டா? எப்படி எழுதணும்? காப்பர் சொல்லி கொடுங்க. எக்ஸெப்ஷனல். அப்ப காப்பர் 2+ ன்னு என்ன மீனிங்? s ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்ப என்னது? 3d9 4s0 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு? 1. அப்ப என்ன ஆப்ஷன் கரெக்ட்? காப்பர் 2+ தான் கரெக்ட். புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சும்மா சிம்பிளா சொன்னேன். மேக்னெட்டிக் மொமெண்டம் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into n+2 போர் மேக்னெட்டம் நான் சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்டமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப மினிமம் வந்து கேட்டிருக்கு. அப்ப மினிமம் யாருக்கு? காப்பர் 2+ தான். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் என்ன இருக்கணும்? கம்மியா இருக்கு. ஓகே, அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन போலாமா? ஏன்னா உங்களுக்கு டவுட்டோட क्वेश्चन எல்லாம் போட்டுருக்கீங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் क्वेश्चन நம்பர் 65 பாரு. அது ஈஸியா இருக்கா சொல்லிடலாம். क्वेश्चन நம்பர் 65 என்ன கேட்டிருக்கான்? which metal கவனிங்க. क्वेश्चन நம்பர் 65 என்ன ஆன்சர்மா? which metal requires the least energy to exhibit the photoelectric effect. photoelectric effect னா யாருன்னு சொல்லிருக்க? ரக்ஷா. சூப்பர். cesium. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். குட் குட் குட். எல்லாரும் சூப்பரா. என்ன ஆஸ்மியமா? யாருமா அது? ஓ, cesium தானா? ஓகே, குட். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 64. 64 கேக்குது. என்னது? which pair of symbol identify the two element of metalloids? உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா metalloids இருக்கேன். boron, carbon, nitrogen. metalloid எதுப்பா? boron, germanium. good. first option correct. okay, good good. super super super. first option. question number 64 க்கு first option. அந்த metalloid எழுதி போட்டுடலாம். p blockல செக் பண்ணிக்கங்க. next question number 63. question number 63 க்கு question number 63. question number 63 க்கு எந்த ஆப்ஷன் பா கரெக்ட்? out of first 105 element how many element will have electron in their f subshell சொல்லி கேட்டிருக்காங்க. f subshell வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரொம்ப சிம்பிள். f subshell எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? question number ஆன்சர் என்னமா? ஆன்சர் என்ன சொல்லுங்க. ஃபோர் ஆர்பிட்டல் எந்த செல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு? 57.
அப்போ 105 கேட்டிருக்காங்க. அப்போ 57 மைனஸ் சரி 105 மைனஸ் 57 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எந்த கொஸ்டின் நம்பர் 63க்கு எந்த ஆப்ஷன் பா? 48. குட் ரக்ஷா, கரெக்ட். நந்தினி 47 வராதுமா. 48 தான் கரெக்ட். என்ன ரீசன்? ஏன்னா நமக்கு 4f வந்து எந்த அட்டாமிக் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 57ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 105 மைனஸ் 57 போட்டா என்ன ஆன்சர் கரெக்ட்? 48. அவ்வளவுதான். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 62. 62க்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அப்ப எந்த அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கு? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நைட்ரஜன் வருமா? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தான் குட். ஆல் சூப்பர். சரி, இன்னைக்கு எப்படி போச்சு கிளாஸ்? 4 o'clock ஆச்சு. இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, உங்களுக்கு டவுட் ஆகிறதெல்லாம் நான் நாளைக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கு ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு நான் நாளைக்கு ஃபுல்லா சொல்லி தரேன். ஓகேயா? நாளைக்கு உங்களுக்கு டவுட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன்.